ஆன்மீக அருணியர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதலாரன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இது உங்கள் பதிவே நாங்கள் பார்த்துருக்கோம். சனி பெயர்ச்சி ஆல்ரெடி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிட்டார். அந்த பலன்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோமே. நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. இப்போ என்ன புதுசாக திருப்பி சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுது. அப்படின்னா ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணிதம் அப்படின்றது என்ன? அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்லாம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதமாக பஞ்சாங்கங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன? நம்மளோட ரிஷிகளும் முனிவர்களும் முன்னோர்களும் பயன்படுத்திய பஞ்சாங்கம். அதுதான் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இன்றளவும் நவகிரக ஸ்தலங்களில் கடைபிடிக்கப்படுறது எது அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றளவும் மக்கள்லேயும் பெரும்பகுதியான மக்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் இப்படி ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 29 மார்ச் 2025 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ அவங்க கேட்குறாங்க பெற்றோர்கள், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எங்களுக்கு குறித்து கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க மாதிரி தான் குறித்து கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் குறித்து கொடுக்குறவங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் போயிட்ட மாதிரி குறித்து கொடுக்குறோம். என்ன பண்ணுறது? நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம குறித்து கொடுக்கணும். ஆக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் எதுமா ரைட்டு, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னா, இந்த திருக்கணிதத்தினோட பேஸே வாக்கியம்தாம்மா. இந்த அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா திருக்கணிதம். சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க ரெடியாக இருக்காரு பார்த்துடலாமா? கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாக இருக்க சனி உங்களுக்கு பாக்கிய சனியாக வரார். கடந்த வருடங்களில் சனி பகவானால் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது அப்படின்லாம். எல்லா விதத்துலேயும் கடகம் ஒரு விதமாக பார்த்திங்கன்னா தொழிலை இழந்தீங்க, ஏமாற்றப்பட்டீங்க, வஞ்சிக்கப்பட்டீங்க, துரோகிக்கப்பட்டீங்க. எல்லாரும் ஏமாத்துறாங்கப்பா, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கடைசியில் நான் பெற்றதே எனக்கு எதிரியாக மாறிச்சு. பிள்ளைங்களால் அசிங்கம், அவமானம், தலைக்குடிவு, 4 பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு அவமானத்தை சந்தித்தது, 4 பேருக்கு முன்னாடி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சது, இப்படி நிறைய விஷயங்கள். எல்லாத்துக்கும் மேலே கடன், அதுக்கும் மேலே உடல் சார்ந்த உபாதைகள். இப்படி சனி பகவானால் ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி கடகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள், இப்போ சனி பகவானே உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்யக்கூடிய பொசிஷனில் வந்திருக்காருமா. சனி 9ஆம் பாவம், 9ஆம் பாவத்தில் பயிற்சியாகியிருக்கார். இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம் அப்படிம்பாங்க. இது பாதகஸ்தானமும் கூட. எல்லா விதத்துலேயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் யார் கொடுக்க போகிறாரு அப்படின்னா சனி தான் கொடுக்க போகிறார். சனி கொடுக்க யாராலையும் தடுக்க முடியாது. சனி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா பாக்கி 8 கோள்களும் அதை தலையிடவும் முடியாது, அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் சனி என்ன கொடுப்பாரு? ரொம்ப நாளாக, இப்போ நீங்கள் கடகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளாக நான் இந்த விஷயம் கிடச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேம்மா, அந்த விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. போகும்போது ஒரு பெரிய கம்பெனியை பார்த்துருப்பீங்க. அந்த கம்பெனிலேருந்து நிறைய பிள்ளைங்க கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒரு வேலையிலேருந்து வரவங்கள நம்ம எப்பயுமே ரொம்ப கம்மி லெவலில் வேலை செய்கிறவங்கள பார்த்து நம்ம ஆசைப்பட மாட்டோம் இல்லைங்களா? நம்மளை விட உயரத்தில் இருக்கவங்கள பார்த்து தான் நான் ஆசையும் படுவோம், பொறாமையும் படுவோம், அவங்கள பற்றி பழியும் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ரேஞ்சில் இருக்கவங்க வருவாங்க. வெளியே நல்ல பக்காவாக ஒரு பென்ஸ் கார் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், இதே மாதிரி கம்பெனி, இந்த கம்பெனியில் நம்ம வேலை செய்யணும், இல்லை இதே மாதிரி கம்பெனியில் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இதே மாதிரி நம்மளும் கோட் சூட் போட்டுட்டு வரணும், இந்த மாதிரி பக்காவாக நல்லா ஹைஃபையாக ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், இந்த மாதிரியே ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரியே ஜம்முன்னு எடுத்துகிட்டு போகணும். இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. டாக்ஸை பார்த்து ஆசைப்பட்டிருப்போம். இல்லைனா ஒரு பிள்ளை, ஒரு பையன், இந்த மாதிரி பையனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையனே நம்ம வாழ்க்கையில் வந்தால் எப்படி இருக்கும், இந்த பொண்ணே நம்ம வாழ்க்கையில் துணையாக வந்தால் எப்படி இருக்கும், இப்படி எத்தனையோ கனவுகள் கண்டிருப்போம் இல்லைங்களா? அந்த அத்துணை கனவுகளில் பல நிறைவேற்றி கொடுப்பாரு சனி பகவான்.
நான் ஒவ்வொரு நாளும் 1000 கனவு காணுவையா? கரெக்டு தான், மனசுன்னு இருந்த கனவு அப்படின்றது காணணும் தானே, இல்லைனா லைஃப் நல்லா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி பல கனவுகள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம், நிறைவேறக்கூடிய காலகட்டம். யார் நிறைவேற்றி கொடுப்பார்? சனி பகவானே நிறைவேற்றி கொடுப்பார், கவலையே பட வேண்டாம். அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் இங்கேயே இருந்து பத்துமலை முருகனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அழகாக போய் பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வருவேன், தரிசனம் பண்ணிட்டு வருவேன். வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், மேல் படிப்பு சீட்டு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் அத்தனையும் சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார், கவலைப்படாதீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7 and 8, அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமஸ்தானம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என் கணவன் சார்ந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அவர் என்னை நல்லா சாப்பிடுமான்னு சொல்லணும், என்னை வெளியே கூட்டின்னு போகணுன்னு ஆசைப்பட்டேன், என் கூட டூருக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி பல ஆசைகள் நிறைவேறும். எனக்கு மறைமுக சீக்ரசி ஒன்று இருக்குமா, அது வெளியே தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். மறைமுக உறவு முறை ஒன்று இருக்குது, எனக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. இல்லாதவங்களுக்கு இந்த வரிகள் கிடையாதுங்க. ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குது, மறைமுக உறவு முறைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள். அது கடந்த காலகட்டத்தில் தெரிஞ்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை. கடந்த காலகட்டத்தில் கடந்த வருடங்களில் அது தெரியுமான்னு பயந்து இன்னமும் நான் பயந்துட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். கவலைப்படாதீங்க, வெளியே தெரியறதுக்கான பிராப்தம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக்க பாக்கிய சனி உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுக்க போகிறார், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது. அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை இருக்குது இல்லைங்களா, 3, 7, 10, அது விசேஷ பார்வை. அது உங்களுக்கு என்ன பாவத்தில் விழுது அப்படின்னா 3, 6, 11 பாவத்தில் விழுது. 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம். என்னோடய தம்பி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காருங்க, என் தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குது. சனி என்னை பார்த்திங்கன்னா செதுக்கி சிற்பமாயிட்டான். என் மனசு தெளிஞ்ச நீரோடை மாதிரி இருக்குது. சனி எப்போ யாரை ஹை ரோஸ்டில் ஃப்ரை பண்ணிட்டு போயிட்டாலும் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக யார் விஷயத்தையும் தலையிடாமல் ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப பதப்படுத்தவங்களா, ரொம்ப பக்குவப்படுத்தவங்களா மாறிடுவாங்க. பக்குவப்படுத்திடுவா அப்படின்றது தான் உண்மை. நீ யார் வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லையா, யார் கஷ்டப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லையா, எல்லாம் நல்லா இருங்கய்யா, நான் நல்லா இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனி கொடுத்துருவான். புரியுதுங்களா? அந்த மைண்ட் செட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டுருக்கும். அப்போ தெளிஞ்ச நீரோட போல் இருக்க உங்கள் மனசுனால் நீங்கள் நிறைய விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பக்காவாக சாதிச்சிடலாம், எந்த விதத்துலையும் டவுட் இல்லை. அப்படின்லாம் சின்ன டூர் போகிறது, எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாரோடையும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்குது. ஏன்னா சனி சொல்லி கொடுத்துட்டா, எதிர் வீட்டு பொம்பளைக்கிட்ட நீ இந்த வார்த்தை பேசினேன், அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட. அப்போ நான் எதிர் வீட்டுக்காரங்கிட்ட என்னோட நெய்பர்ஸ்கிட்ட எப்படி பழகிறது அப்படின்றதே எனக்கு சனி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாது அப்படின்றது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. நான் இப்போ எல்லாருக்கூடையும் அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான தாமரையில் தண்ணி மாதிரி நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அமைப்புங்க. இது எல்லாமே ப்ளஸ் 6ஆம் பாவத்தை பார்க்குறான். எதிரிகள் இல்லாத, கடன் இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. ஏகப்பட்ட கடன் இருக்கேம்மா, அந்த கடனெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்கா அப்படின்னா உங்கள் கணவன் சார்ந்து மனைவி சார்ந்து ஏதோ ஒரு பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது, திடீர் தனப்பிராப்தி, அவங்க ரீதியாக ஏதோ ஒரு ஹெல்ப்பு, அதனால் நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழி இருக்குது. பெரிய நோய் இருக்குமா, இவ்வளோ நாள் வரைக்கும், உதாரணத்துக்கு நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, ரீனல் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கும். டாக்டர் சொல்லிட்டாங்க டயாலிசிஸ் பண்ணாதாம்மா ஆகும் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மருந்து மாத்திரைலாம் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரை ரெஸ்பாண்ட் பண்ணணும். டாக்டரே சொல்லுவார், மருந்து மாத்திரைக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்குதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டயாலிசிஸ் பார்த்து பண்ணிக்கலாம். டயாலிசிஸ் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கோமா, அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டுருக்கோம், 10 நாளுக்கு ஒரு முறை பண்ணிட்டுருக்கோம். இப்போ டாக்டர் சொல்லுவார் 10 நாளைக்கு ஒரு முறை பண்ண வேண்டாமா, மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும், உடம்பு நல்லா ஒத்துழைக்குது, உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்பாரு. இதெல்லாம் சனி கொடுப்பான். குணமாகாத நோயாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன நோய்களாக இருக்குது அப்படின்னா அந்த நோயிலேருந்து கம்ப்ளீட் விமோச்சனம் அப்படின்றது கொடுப்பா. கடகத்துக்கு பெருசாக எதிரிகள் கிடையாது, இந்த காலகட்டத்தில் எதிரிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க. லாபஸ்தானத்தை சனி பார்க்குறான். உங்களோட எல்லா முயற்சிக்கும் உங்களோட மூத்த சகோதரிகள் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்கும் மேலே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது, பெருத்த லாபம் அப்படின்றது வரும். இது அத்தனையும் யார் கொடுப்பா, உங்களுக்கு சனி பகவானே கொடுப்பார். பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா. ஆக ரிஷபம் ஆக கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. பர்சன்டேஜ் எவ்வளோமா கொடுப்பீங்க அப்படின்னா 80% கொடுப்போம். சரிம்மா எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டிங்க, இருந்தாலும் நாங்கள் ஏதாவது வழிபாடு செய்யலாமா, வழிபாடு பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னா உண்மை அதுதாம்மா. பொதுவாக
கிரகங்கள் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது செய்ய தான் செய்யணும். கிரகங்கள் கெடுதல் செய்யக்கூடிய பொசிஷனில் இருந்தாலும் இறைவன் காலடியை விடக்கூடாது, இறைவன் காலடியை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கணும். சரி, அந்த விதத்தில் கடகராசி அன்பர்கள் நாங்கள் என்ன கடவுளை கடவாளன்ட்டு ஆக கடகராசி அன்பர்கள் நாங்கள் என்ன இறையாற்றலை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் அம்பிகையை வழிபாடு பண்ணுங்கம்மா. காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசி அதிபன் சந்திர பகவான். சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். சுய ஜாதகத்தில் சந்திரன் எந்த பாவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்களும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிம்பாங்க பார்த்திங்களா. திடீர்னு எக்ஸைட் ஆவீங்க, திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து ரொம்ப சோகமாக இருப்பீங்க. இந்த மாதிரி மன ரீதியான ஒரு ஸ்விங்ஸ், ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அம்பிகையை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த மன ரீதியான குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கிறது அப்படின்றது இருக்காதுமா. அதுக்கும் மேலே அம்பிகை வழிபாடு எப்பயுமே உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்பிகை வழிபாடு அப்படின்போது நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். அது ரொம்ப பெருசாச்சேம்மா பதிகம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அபிராமி அந்தாதி அதுவும் 101 பாடல் ஆச்சேம்மா. 100 பாடல் ப்ளஸ் 101வது பாடல் 100 பயன், அதுவும் பெருசாச்சு அப்படின்னா முழுசும் படி நான் சொல்ல வரலம்மா. தினம்தோறும் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைம்மா. வாழ்த்துக்கள்.